புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேயர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நல்ல தீர்வுகளை கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அபிநயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஜென்ரலாக வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா சீசன் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே இந்த வெக்கையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு எடுக்கும்போது தோல் சார்ந்த ஒரு நோய் அப்படின்னாலே இந்த கோடை காலத்தில் வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் டீஹைட்ரேஷனும் பேரலாக வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் டாக்டர்? அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய தோல் சார்ந்த நோய்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது? தோல் சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் என்னென்ன இப்போது இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக வந்து என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இது மெயினாக வந்து குழந்தைகளுக்கு தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்தில் நம்ம பனிக்காலத்துலேருந்து நம்மளுக்கு சடனாக நம்ம வந்து சம்மருக்கு சேஞ்ச் ஆகிறோம், ரொம்ப வந்து ஹீட் அதிகமாகுது, ஒரு குளிர் நிலையிலே இருந்துக்கிட்டே இருந்தோம், நம்மளை ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் இருக்குது நம்மளோட ஸ்கின். அப்படிங்கும் போது சடனாக அது ட்ரை ஆகுது நம்மளுக்கு. அப்படிங்கும் போது ஒரு ஹீட் வந்து வருது அப்படின்னா குழந்தைகளுக்கு மெயினாக வந்து இதனால் குழந்தைகள் தான் வந்து நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. டக்குன்னு சம்மர் வந்துச்சு அப்படின்னாலே தோல் சம்மந்தமான நோய்கள் பார்த்தோம் அப்படிங்கும் போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் மெயினாக பார்த்தோம் அப்படிங்கும் போது சடனாக இந்த கோல்டு கிளைமேட்லேருந்து நம்மளுக்கு இந்த ஹாட் கிளைமேட்டுக்கு மாறும் போது நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அம்மை நோய் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. கரெக்டாக அந்த பிப்ரவரி மார்ச்சில் தான் பார்த்தோம் அப்படின்னா அம்மை நோய் வந்து அதிகமாக வந்து குழந்தைகளுக்கு வரும். ஏன் அப்படிங்கும் போது ஒரு குளிர்ச்சியாகவே அவங்க உடம்பு இருக்குது. நம்ம வெளியிலையும் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்ம ஸ்கின்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூலாகவே இருக்கும். ஸோ சடனாக வந்து நம்மளுக்கு ஹீட் அதிகமாகும் போது குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸோ பெரியவங்களுக்கு காட்டிலும் குழந்தைகளுக்கு வந்து எல்லா ரியாக்ஷனுமே பாடியில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அம்மை நோய்கள் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த கரெக்டாக அந்த பிப்ரவரி மார்ச்சில் தான் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும் போது சடனாக அந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரியான டைம் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேர்க்குரு வந்து ஒரு காமன் ப்ராப்ளமாகவே இருக்கும். என்ன எப்பப்போ அந்த சம்மர் தொடங்குதோ, இப்போது வெக்கேஷன் அந்த ஹாலிடேஸ் எல்லாம் வந்து வருதோ அவங்களுக்கு வந்து எனக்கு வேர்க்குரு போட ஆரம்பிச்சிடுது என் குழந்தைக்கு, அப்படி கரெக்டாக இந்த டைம் தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் நம்ம உடம்புல வந்து அதிகமாக வந்து ஹீட் சேருது அப்படிங்கும் போது ஒன்று என்ன நம்மளுக்கு ரியாக்ஷன் காமிக்கும், மெயினாக வந்து நம்மளுக்கு ஹீட் பாடியில் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் காமிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்ல தான் வந்து மெயினாக வந்து ரியாக்ஷன் காமிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த வேர்க்குரு மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது டோட் ஸ்கின்னு சொல்லுவோம், அப்படியே புள்ளி புள்ளியாக உடம்புல பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸோ அந்த மாதிரியும் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் பெரியவர்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு எனக்கு இந்த வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு வந்து கட்டி கட்டியாக வருது, உடம்பு ஃபுல்லாக வந்து எனக்கு கட்டி கட்டியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பெருசாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து வேனில் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து தலையில் வரும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா தலையில் ஸ்கேல்பில் வந்து அதிகப்படியாக வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரைனஸ் ஆகுது அப்படிங்கும் போது ஸோ தலையில் வந்து நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது உடம்புல வந்து முதுகு பக்கங்கள்லையோ ஸோ உடம்பு கை கால்கள்லையோ வந்து நம்மளுக்கு அந்த கட்டிகள் வந்து வரலாம். இன்னொரு ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து எனக்கு அந்த தொடை பகுதியில் இடுக்குகளில் பார்த்தோன்னா வந்து எனக்கு அந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் பக்கத்தில் வந்து எனக்கு நிறைய கட்டி கட்டியாக வருது. ஆனஸ் பக்கத்தில் மெயினாக வந்து எனக்கு ஆனல் ரீஜன் பக்கத்தில் வந்து நிறைய கட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகுது அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களோட பாடி தன்மை உடல் தன்மை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அது சம்மர் டைம் அப்படிங்கும் போது இன்னும் ஹீட் சேருது அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த ஆனல் ரீஜியன் பக்கத்துலனா வந்து எனக்கு கட்டி கட்டியாக வருது, பெரிய பெரிய கட்டியாக வருது, உடஞ்சிட்டு திரும்பி வந்து அதே இடத்துல எனக்கு கட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடுக்குகள்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது.
ஸோ சில பேருக்கு பார்த்தோன்னா இந்த சொரியாசிஸ் இந்த மாதிரியான நோய்கள் பார்த்தோம் அப்படிங்கும்போது 2 வகையாக நம்ம சொரியாசிஸ் பார்ப்போம். ஒன்று வந்து ட்ரை சொரியாசிஸ் சொல்லுவோம், இன்னொன்று வந்து வெட் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வெட் சொரியாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த வின்டர் டைமில் நம்மளுக்கு மழைக்காலத்தில் பார்த்தோன்னா வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த வெட் சொரியாசிஸ். அதே போல் சம்மர் டைமில் பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த ட்ரை சொரியாசிஸ் வந்து அதிகப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தோல் நோய்களும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது. ஸோ கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய தோல் சார்ந்த நோய்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்கு வந்து 13 வயசு ஆகுது. பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் மேடம். பையனுக்கு 13 வயசு ஆகுது. ஓகே. அவனுக்கு வந்து இப்போ காலையில் பார்த்தா குமிஞ்சா மூக்குலேருந்து ரத்தமாக இருந்துச்சு. ஓகே. அது சம்மந்தமாக என்னன்னு கேட்கலான்ட்டு இப்போ எனக்கு தெரியும். ஓகே, சரி சார். இதோட 3வது அடி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி சார். ஓகே. அதெல்லாம் கேட்கலாம் சார். சரி, அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குமா? சளி பிடிக்கும். சரி, மூக்கில் வந்து நீர் ஊற்றுறது அந்த மாதிரி இருக்கா? அது எப்பயாச்சும் ஒரு வாட்டி சளி பிடிக்கும், அடிக்கடிலாம் இல்லை. சரி, ஓகே சார். சமீபத்தில் சளி பிடிச்சிச்சா? ஆமாம், சளி பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே. சில குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா மூக்கில் வந்து சில நேரத்துக்கு ரத்தம் வர ஆரம்பிக்கும், பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க டக்குன்னு. ஏன்னா நோஸில் வந்து நம்மளுக்கு பிளட் லீக் ஆச்சு அப்படின்னாலே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது சில குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது சளி பிடிச்ச பிறகு வந்து இது வந்து லைட்டாக வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எதனால அப்படிங்கும்போது நம்மளுக்கு நோஸ் வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நோஸ்குள்ளே பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த டிஷ்யூஸில் வந்து சின்ன சின்ன கேப்லரிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சின்ன சின்ன ரத்த ஓட்டங்கள் இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த ரத்த ஓட்டங்கள் எல்லாமே ஸோ அதை வந்து அடிக்கடி சளி பிடிக்குது அப்படிங்கும்போது நிறைய குழந்தைகள் வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கையை வச்சு நோண்டுறது, ஸோ நோஸை ரப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கேப்லரிஸ் வந்து உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ப்ளீட் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி வரும்போது டார்க் ப்ரௌன் கலரில் அந்த சளியோடு சேர்ந்து இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ அதே போல் ரொம்ப வந்துச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்க பார்த்துட்டு எதனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக இருக்குது, எப்பயாச்சும் தான் வருது அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அடிக்கடி சளி பிடிச்சிச்சு அப்படின்னா ஸோ சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ டெய்லி வந்து வேது பிடிச்சிட்டு வாங்க. வேது பிடிக்கும் போது நம்மளுக்கு சளி நல்லாவே வந்து வெளியில் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரம் சரியாக ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். டாக்டர், காலர் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி சம்மரில் வந்துட்டு ட்ரை சொரியாசிஸ் வரும், அதே மாதிரி வின்டரில் வெட் சொரியாசிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். ஸோ சம்மர் டைமில் வந்து ட்ரை சொரியாசிஸ் வந்து அதிகப்படியாக இருக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே வந்து அவங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியாக வந்து சம்மர் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை சொரியாசிஸ் தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கின்னெல்லாம் வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் போய் ரொம்ப ட்ரை ஆகிறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஸ்கேல்ஸே வந்து ஆரம்பிக்கும், அந்த செதில் மாதிரி உதிர்றது வந்து ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் வந்து நம்மளோட ஸ்கின் அதிகமாக வந்து ட்ரை ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ட்ரை சொரியாசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக அந்த சம்மர் டைமில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நிறைய பேஷண்ட் வந்து இந்த ட்ரை சொரியாசிஸ் உள்ள பேஷண்ட் வந்து இன்னும் எனக்கு ட்ரை ஆகிட்டே இருக்குது, ரொம்ப பவுட்ரு மாதிரி கொட்டுது, முன்னாடி லைட்டாக தான் கொட்டுச்சு, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப பவுட்ரு மாதிரி கொட்டுது, சாம்பல் மாதிரி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வந்து அவங்க ஸ்கின் ஏற்கனவே ட்ரை ஆகிறதுனால தான் அந்த ஷெட்டிங் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த சம்மர் டைமில் ரொம்ப ட்ரை ஆகிறதுனால அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் வின்டர் டைமில் பார்த்தோன்னா வெட் சொரியாசிஸ் வந்து அதிகப்படியாக வந்து வர ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி சொரியாசிஸ் சொல்லும் போது நிறைய பேருக்கு ட்ரை சொரியாசிஸ் தான் இருக்கும், ஒரு சில பேருக்கு தான் வந்து வெட் சொரியாசிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெட் சொரியாசிஸ்ன்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த வின்டர் டைமில் மழை காலங்களில் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அந்த படைகளே பார்த்தோம் அப்படிங்கும்போது சொதன்னு தான் இருக்கும். வெட் சொரியாசிஸில் சொதன்னு ஒரு நீர் பத்தில் தான் வந்து இருக்க ஆரம்பிக்கும்.
ஸோ வந்து அந்த குளிர்காலங்களில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ட்ரையாகவே ஆகாது. ஸோ அது சரியே ஆகாது. ஸோ அதனால வந்து எப்பயுமே மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சொதன்னு உள்ள புண்ணு வந்து நம்மளுக்கு படைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதனால தான் வந்து மழைக்காலங்களில் பார்த்தோம் அப்படிங்கும்போது வெட் சொரியாசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேஷண்ட் வந்து எனக்கு குளிர்காலம் வந்துச்சு அப்படின்னாலே ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து நம்மளுக்கு வெட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த படைகள் வந்து நம்மளுக்கு சரியே ஆகாது. ஏன்னா அந்த மேலே வந்து ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆகி தான் உங்களுக்கு அந்த படைகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ கிளைமேட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஈரப்பதத்தோடு இருக்குது அப்படின்னா அந்த மேலே உள்ள ஸ்கின் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த புண்ணு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே போல் நிறைய பேஷண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மற்ற டைமெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, எப்போது இந்த வெயில் காலம் ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடியில் எப்பயுமே நம்ம ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக வந்து ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு ரேஷஸ் வரதோ இல்லை மற்ற ஸ்கின் பாயில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்பயுமே நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும் போது தான் ஸோ எந்த நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் வந்து தடுக்க முடியும். இல்லை எப்பயுமே வந்து நம்மளுக்கு ட்ரையாகவே இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரிச்சோம் அப்படின்னாலே வெள்ளையாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லைன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும் போது தான் அவங்களுக்கு எந்தவித ஸ்கின் ப்ராப்ளமும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வராது. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேடம், நான் கோயம்புத்தூருங்க. சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? நான் எனக்காக தான் கேட்கலான்ட்டுங்க. உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஒரு கர்ப்பப்பை எடுத்து ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சுங்க. உங்கள் வயது என்னம்மா? வயது 53. ஓகேம்மா, பேசுங்க. வணக்கம்மா. ஆமாங்க, 53 வயசு ஆச்சு. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. தைராய்டுக்கு 10 இயர்ஸா நான் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, சொல்லுங்கம்மா. அப்புறம் எனக்கு இந்த ஸ்வெட்டிங் ரொம்ப ஜாஸ்தியா வருதுங்க. எப்பொழுதும் எனக்கு வந்து வேர்த்து கொட்டிட்டே இருக்கும். ஓகே, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுதுங்க. என்னால வந்து முடியவே மாட்டேங்குது. 24 hours வந்து வீட்டுல ஃபேன் இல்லாம என்னால இருக்க முடியல, ஏசி இல்லாம இருக்க முடியல. அந்த மாதிரி என்ன ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டிங் வந்துட்டே இருக்கும். சரிம்மா. ஓகே, எதனால இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியலைங்க மேடம். சரிம்மா. ஓகே, அடிக்கடி சளி பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கா? இல்ல, அந்த மாதிரி இல்லை, வேர்க்கிறது மட்டும் இருந்துட்டே இருக்கு. ஓ, உங்க வெயிட் என்னம்மா? வெயிட் 72ங்க. சரிம்மா. ஓகே, சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது அதிகப்படியாக வந்து உடம்பு வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. சில பேருக்கு பார்த்தோம்னா அந்த தலையில் வந்து அதிகப்படியாக வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும். வேர்த்தே வந்து உங்களுக்கு சளி பிடிக்கிற அளவுக்கு வந்து வேர்க்க ஆரம்பிக்கும். லைட்டாக ஃபேனில் தான் உட்காந்துருப்பாங்க, இல்லை சில பேர் ஏசியில் உட்காந்துருந்தா கூட வந்து அவங்களுக்கு அந்த ஃபேஸில் தலையிலலாம் வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான உடல் தன்மை அவங்களுக்கு இருக்கும். ஸ்வெட் கிளான்ஸ் அவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்வெட் கிளான்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வேர்வையை வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து வேர்க்கவே வேர்க்காது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நிறைய வேலை செய்வாங்க, நிறைய இடத்துல நடந்துட்டு வருவாங்க, ஆனால் வந்து வேர்க்கவே வேர்க்காது. ஸோ அந்த மாதிரியான உடல் தன்மை இருக்கும். அவங்களுக்கு ஸ்வெட் கிளான்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப லோவாக தான் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபேனில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதும் வந்து அவங்களுக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். தலையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸில் எல்லா இடங்களையும் பார்த்தோம் அப்படிங்கும்போது இடுக்குகளில் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக வந்து வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸ்வெட் கிளான்ஸ் வந்து அதிகமாக வந்து வேலை செய்யுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதிகப்படியாக வந்து வேர்வை வந்து உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நிறைய பேருக்கு சில இடங்களில் உடம்புல பார்த்தோம் அப்படிங்கும்போது ஃபேட் டெபாசிஷன் வந்து அதிகப்படியாக இருக்கும். சில பேருக்கு தொடையிலையோ இல்லை ஆர்ம்ஸ்லையோ, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் பார்த்தோம், இல்லை வயிறு பகுதியிலையோ இந்த மாதிரி இடங்களில் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஃபேட் டெபாசிஷன் சில பேருக்கு அதிகமாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் பார்த்தோம் அப்படிங்கும்போது அதிகப்படியாக வந்து வேர்வை வந்து உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது வேர்க்கும் போது உள்ளக்குள்ள ஃபேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு
பேர்ன் ஆகி தான் நம்மளுக்கு வந்து அது வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியாக வந்து ஃபேட் டெபாசிஷன் இருக்கிற ஏரியாவில் பார்த்தோன்னா அதிகப்படியாக சில பேருக்கு வந்து வேர்க்க ஆரம்பிக்கும். ஸ்வெட் கிளான்ஸ் வந்து ஹெவியாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான உடல் தன்மையும் இருப்பாங்க. சில பேருக்கு உள்ளங்கையில் கூட வந்து ரொம்ப வேர்க்கும். உள்ளங்கை சும்மா ஒரு நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னாலே உள்ளங்கையில் உள்ளங்கால் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படிங்கும்போது சொத ஈரமாகவே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது இயற்கையாகவே அவங்க உடல் தன்மையே பார்த்தோம் அப்படின்னா ஸ்வெட் கிளான்ஸ் வந்து அதிகமாக வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஒபீஸாக இருக்காங்க, ரொம்ப வந்து ஃபேட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்களுக்கும் வந்து நிறையவே வந்து வேர்வை வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம் வணக்கம் மேடம். சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 41 மேடம். வணக்கம் மேடம், இப்போ நான் லைபாய் சோப் போட்டு தான் குளிக்கிறேன் மேடம். ஓகே. குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உடம்புல எல்லாம் அங்கங்க பிச்சுக்கிற மாதிரி இருக்கு மேடம். சொரிய ஆரம்பிச்சோம்னா சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு சொரியா மட்டும்னா சரியா இருக்கு மேடம். ஆனா எப்பயுமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே சார். நார்மலாக சில பேருக்கு பார்த்தோம்னா ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து அந்த உடம்புல வந்து ஒத்துக்காது. ஸோ இப்போ சோப் போட்டு குளிக்கிறோம் அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து குளித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒயிட்டிஷாக வந்து அந்த அங்கங்கே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து அரிப்பு வந்து உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நம்மளுக்கு சோப்ஸ் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக பாடியும் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இயற்கையாகவே வந்து குளியல் பொடி வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை பயிறு, அதே போல் கடலைப்பருப்பு, ஸோ அதே போல் ரோஜா இதழ்கள் கிடச்சிச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் ஆரஞ்சு தோள்கள் இருந்துச்சு அப்படிங்கும் போது ஸோ அதையும் வந்து எடுத்துக்கலாம். கிச்சிலி கிழங்கு, அதே போல் புலாங்கிழங்கு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தோம் அப்படிங்கும் போது வெட்டி வேர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க அப்படிங்கும் போது நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா அரிப்பு இது எதுவுமே வந்து நமைச்சல் இது எதுவுமே வந்து வராது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் கன்னியாகுமரி. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. என் வயது 31. வணக்கம்மா. மேம், எனக்கு இந்த ஒரு 10-15 வருஷமாவே இந்த தும்மல் இருக்கு. தும்மல் இருந்துட்டே இருக்கா? ஆமா, அடிக்கடி இந்த மாதிரி காலையில எழுந்த உடனே ரொம்ப இதா இருக்குது, குளிச்ச உடனே தும்மல் வருது. ஓகே. இந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னா ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு. சரிம்மா. இப்போ அப்படிதான் இருக்கு. ஓகே. மூக்குல இருந்து நீர் வடிகிறது இருக்கா? என்ன மேம்? மூக்குல இருந்து நீர் வடிகிறது இருக்கா? ஆமா, முதல்ல கொஞ்சம் சளி மாதிரி வரும், அதுக்கப்புறம் ஃபுல்லா அப்படியே நீர் வடிஞ்சுட்டே இருக்கும். சரிம்மா, ஓகே. தலைபாரம் தலைவலி இருக்கா? தலைபாரம்னா அந்த வெயில் டைம்ல தான் இருக்கும், மற்றபடி இருக்காது. சரிம்மா, ஓகே. நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தலைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன நம்மளுக்கு ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேசஸில் வந்து நீர் சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தலைபாரம் தலைவலி இல்லை மூக்கில் வந்து நீர் வடிகிறது இல்லை வந்து தும்மல் போட்டுகிட்டே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, அடுக்கு தும்மல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது, இல்லை நோஸ் வந்து பிளாக் ஆகிடுது, எனக்கு அதனால் மூச்சு விட முடியறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை சின்ன புகை ஏதோ நுகர்றோம் அப்படின்னாலும் இல்லை வந்து டஸ்ட் ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னாலும் எனக்கு வந்து ரொம்ப தும்மல் வருது, மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது
இந்த தலையில் வந்து நம்மளுக்கு அந்த சைனஸ் ஸ்பேசஸில் நீர் சேருது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த நீர் வந்து நம்மளுக்கு பல காரணங்கள்னால சேர ஆரம்பிக்கும். நம்ம தலையை ஒழுங்காக துவட்டுறதில்ல, இல்லை அதிகப்படியாக வேர்க்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த நீர் வந்து சேர ஆரம்பிக்கும். இது வந்து உடனே சேருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும் உள்ளுக்கு வந்து. என்றைக்கு அந்த சைனஸ் பேக் வந்து ஃபுல்லாகுதோ அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தலைவலி, தலைபாரமெல்லாம் ஹெவியாக இருக்கும். பேஷண்ட் சொல்லும் போதும் எனக்கு தலையில் ரொம்ப பாரமாக இருக்குது, தலை கீழே குனிஞ்சா சுற்றுது, எனக்கு மூட்டையை தலையில் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தலையில் நீர் சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வரும். சில பேஷண்ட்டுக்கு வந்து தலையிலேருந்து நீர் வந்து நம்மளுக்கு மூக்கு வழியாக வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதை தாண்டி நிறைய பேஷண்ட்டுக்கு எனக்கு காது வழியாக வந்து நீராக வருதுன்னு சொல்லுவாங்க. இல்லை கண்ணுலேருந்து எனக்கு கண் எரிஞ்சுக்கிட்டு எனக்கு நீராக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள நீர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் கொடுத்து உள்ளேருந்து வெளியில் வரதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு தும்மல், ஸ்னீசிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான். உள்ள நம்மளோட ஃபாரின் பாடிஸ் நம்மளுக்கு தேவையில்லாமல் சேர்ந்துருக்க அந்த நீரை வந்து வெளியில் அகற்றதுக்காக வரக்கூடிய நம்மளோட காமன் நம்ம பாடியிலே வந்து உண்டாகிற ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான். ஸோ அது மூலமாக வந்து சில பேருக்கு மூக்கில் வந்து நீர் ஊற்றிடும். ஸோ நீர் ஊற்றாமல் உள்ளக்கே நம்மளுக்கு தேங்கிக்கிட்டே இருக்குது, வெளியில் வரவே மாட்டேங்குது அப்படிங்கும்போது ஸோ தலைபாரம், தலைவலி இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம். கொம்பு மஞ்சள் வந்து அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பவுடராக. ஸோ அதே போல் சுக்கை வந்து நல்லா காய வச்சு பவுடராக எடுத்துக்கோங்க அரைச்சி. ஸோ அதே போல் நம்மளுக்கு லெமன் ஜூஸ், நம்ம எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு ஸோ எலுமிச்சை சாறு விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு தலையில் வந்து பத்து போட்டுட்டு வாங்க. எங்கெங்கே வலிக்குது நம்மளுக்கு அப்படிங்கும் போது மூக்கு பக்கங்களில், ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு வலிக்குதோ, எங்கெங்கே வீக்கம் இருக்குது. சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது அந்த சைனசைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸில் வந்து ஒரு பஃபினஸ் இருக்கும், ஃபேஸ் எல்லாம் வீங்கியிருக்கும், மூக்கு பக்கங்களில், காது பக்கங்களில், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஸோ அந்தந்த சைனஸ் ஸ்பேசஸில் இப்போ மேக்ஸிலரி சைனஸ் இந்த மாதிரி இடங்கள்லனா நம்மளுக்கு நீர் சேர்ந்துருக்கு அப்படின்னா வீக்கம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலனா இந்த 10 போட்டுட்டு வரீங்க அப்படிங்கும் போது நல்லாவே வந்து உள்ள நீரெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிச்சிருமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 43. ஓகே. வணக்கம்மா. எனக்கு காலையிலே ஒரே மயக்கமா இருக்கு. என்னம்மா மயக்கமா இருக்கா? காலையிலே மயக்கமா இருக்கு. நீங்க பேசுறது கொஞ்சம் கிளியரா இல்லம்மா. இன்னொரு வாட்டி உங்க கேள்வியை கேளுங்க. காலையிலே மயக்கமா இருக்குது. ஓகே, காலையிலே மயக்கமா இருக்கு. மயக்கமா இருக்கு. சரிம்மா, ஓகே. கை கால்கள் எல்லாம் வலிக்குதா? உடம்பு ஃபுல்லா வலிக்குதா? உடம்பு ஃபுல்லா வலிக்குது. சரிம்மா, ஓகே. பிபி, சுகர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுங்கம்மா. சரிம்மா, ஓகே. பிபி, சுகர் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கா? எதுவுமே இல்ல. சரிம்மா, சமீபத்தில் ஏதாச்சும் காய்ச்சல் ஏதாச்சும் வந்துச்சா? சரிம்மா, ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ சமீபத்தில் ஃபீவர் வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கும் போது நம்மளோட இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெயின் ஆகிடும். நம்மளுக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தோம் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு வந்து அந்த பாடி பெயின் எல்லாம் வந்து காமனாகவே இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தோன்னா அந்த ஃபீவர் டைமே வந்து ரொம்ப கை கால் வலி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபீவர் சரியானோன்னு பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப அந்த பாடி பெயின்ஸ் எல்லாம் ஓவராக இருக்கும். சில பேருக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வந்து ரொம்ப இருக்கும்.
ஸோ அதே போல் நம்மளுக்கு ரொம்ப இம்யூனிட்டி டவுன் ஆகுது, சப்ரஸ் ஆகுது அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மயக்கம் வருது, தலை சுற்றுறது, ஸோ சில பேருக்கு வந்து வாமிட் சென்சேஷன் வருது. ஸோ அந்த மாதிரினா வந்து இருக்க ஆரம்பிக்கும். ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்கிறது, இந்த மாதிரினா வந்து இருக்க ஆரம்பிக்கும். நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது நிறைய கீரை உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, அரைக்கீரை, அதே போல் பசலைக்கீரை, இந்த மாதிரி உணவுகள் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. அதே போல் ஃப்ரூட்ஸும் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு நல்லாவே இம்யூனிட்டி சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் திருவேற்காட்டுல இருந்து கூப்பிடுறேன் மேடம். கால் அரிக்குது. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க. 49. ஓகே, 49. ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். சார், டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்த காதுல அரிக்குதுன்னா அப்படியே அந்த இடம் பிளாக் ஆயிடுது. காது பக்கங்களையா? ஆமா மேடம், ரைட் சைடு கால்ல ஓகே. அரிக்குதுன்னா பிளாக் ஆயிடுது. ஓகே சரி. காதுக்குள்ளையா இல்லை காது பின்னாடியா? இந்த கால் பாதம் மேல காலுக்கு மேல வருது. காலில் வலிக்குதா? கால்ல வலிக்குதுன்னு சொல்றாரு. குதிக்காலில் வலிக்குதா? அந்த விரலுக்கு மேல் பாதத்துல இருந்து அப்படியே. சரி, ஓகே சார். எவ்வளோ நாள் அந்த மாதிரி இருக்கு? அது வந்து ஒரு 2 மாசமா ஆச்சு. ஓகே. வலி இல்ல மேடம், அந்த இடம் பிளாக் ஆச்சு. பிளாக்காக இருக்கு. சரி, ஓகே சார். வீக்கம் ஏதாச்சும் இருக்கா? ஓகே. நார்மலாக வந்து கால்களில் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரி எக்ஸிமான்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கரப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தமிழில். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிளாக்கிஷ் கலரில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் வந்து நம்மளுக்கு காலில் வரும். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஜாயிண்டில், அந்த முட்டி இருக்குல்ல கணுக்காலில், ஸோ அந்த இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கருப்பாக வந்து பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு அரிப்பும் வந்து உண்டாக்கும். நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் சொரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அரிச்சாலும் பார்த்தோம் அப்படிங்கும்போது புண்ணாயிட்டு நம்மளுக்கு அதில் வந்து நீர் கசிவு, இரத்த கசிவு, இந்த மாதிரியான நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு கரப்பானுக்கு இந்த மாதிரி அரிப்பு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா புங்கநிலையும் எடுத்துக்கலாம். புங்கநிலை நம்ம எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் அருகம்புல் கிடச்சிச்சு அப்படின்னாலும் ஸோ அதையும் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டையும் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி நம்ம வந்து வடிகட்டி ஸோ அதை வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணிட்டு வரோம். அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸில் நம்மளுக்கு அப்ளை பண்ணிட்டு வரோம் அப்படிங்கும்போது நல்லாவே வந்து அந்த பிக்மெண்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் அந்த காயங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லாவே ஆற ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் அரிப்பு அமைச்சல் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், சீக்கிரமாக சரியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனை டி நகர் பிரான்ச்சுக்கும் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? பிரபு, தஞ்சாவூர்ல இருந்து அழைக்கிறேன் மேடம். ஓகே, யாருக்கான கேள்வி சார் இது? எனக்கு மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. 41 மேடம். வணக்கம் சார். மேடம் ஆக்சுவலாக எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணேன். ஹீமோகுளோபின் வந்து 6.6 ஆகுனாங்க. எவ்வளோ இருக்கு? 6.6. 6. ஓகே சார். சரின்ட்டு நான் பிளட் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஏற்றினாங்க. 8.5 தான் வந்துச்சு. ஓகே சரி சார். ஓகே, எனக்கு பிளட் இவ்வளோ லாஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஓகே. ஆனால் மோஷன் வந்து பிளாக்காக போயிட்டு இருக்கு. சரி, அதில் லாஸ் ஆகுதான்ட்டு எனக்கு ஒரு கன்ஃபு. அதான் எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குமான்னு கேட்கலாம். ஓகே சரி. மோஷன் ரொம்ப டைட்டாக போகுதா? கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா? அந்த மாதிரி இல்லை மேடம், ஆனால் பிளாக்காக போகுது, கொஞ்சம் டைட்டாக தான் போகுது. சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக போகுது அப்படின்னாலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிளாக்காக வந்து போக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு மோஷன். எதனால அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த டிஷ்யூஸில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் இது இருக்குது, புண்ணு இருக்குது அப்படிங்கும்போது,
இல்லை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போடுறாங்க அப்படிங்கும்போது கிழிப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பிளட் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனாலேயும் வந்து நம்மளுக்கு பிளாக்கிஷ் கலரில் மோஷன் போகும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸோ மோஷன் ஃப்ரீ பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பண்ணுவாங்க பேஷண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக வருது மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போவாங்க. ஸோ அதனாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆனல் ஃபிஷர் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆனல் ரீஜியனில் கிளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த சதைகள் எல்லாமே ஸோ அதுலேருந்து வந்து நம்மளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பைல்ஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ப்ளீடிங் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு வாட்டி மோஷன் போயிட்டு வரும்போது எனக்கு ப்ளீட் ஆகுது, போயிட்டு வந்தோடனே வந்து ரத்தம் ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு பார்த்தோன்னா அனிமியா கண்டிஷனும் வந்து வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 5, 6 இந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு வந்து பல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸோ அதனாலேயே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் அனிமிக் கண்டிஷன் இருக்குது எப்பயுமே வந்து லேடிஸ்க்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு 12.5 ஆச்சும் இருக்கணும் ஹெச்பி லெவல். ஸோ அதே போல் ஜென்ஸுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு 13 ஆச்சும் இருக்கணும். அதுக்கு கம்மியாகுது அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இப்போ உள்ளவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த 11, 10 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஹெச்பி லெவலே வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கீழே போச்சு அப்படிங்கும்போது நமக்கு அனிமிக் கண்டிஷன் ஒரு 10, 9 போச்சு அப்படின்னாலே அனிமிக் கண்டிஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய பேருக்கு அதையும் தாண்டி 7, 6 இந்த மாதிரி தான் வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஸோ உணவில் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறையா வந்து ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம அயன் கண்டென்ட் பார்த்தோன்னா வந்து 15 to 20 mg ஆச்சும் நம்மளோட உணவில் வந்து நம்ம போய் சேரணும். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம நிறைய மாதுளம்பழம் எடுத்துக்கிறது, ஸோ அதே போல் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது, அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் வந்து நல்லாவே எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கும் போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் கீரை வகைகளும் வந்து டெய்லி வந்து நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பேர் அனிதா, திண்டுக்கல் மேம். ஓகேம்மா, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வயது 25. ம், வணக்கம்மா. அனிதா, டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் பேசுங்க. டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஃபோனில் பேசுங்க. கேக்குதுங்க மேம். ம், வணக்கம்மா. வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகி 4 இயர் ஆச்சு. ஆனா குழந்தை இன்னும் இல்லை மேம். கேட்டா நீர் கட்டி இருக்கு அப்படின்றாங்க. சரிம்மா, ஓகே. செக் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேங்க மேம். நீர் கட்டி இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னும் அதுக்கான சொல்யூஷன் இன்னும் வரலைங்க மேம். சரி, ஓகேம்மா. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படிங்கும்போது என்னென்னா நம்ம நீர் கட்டி இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவுலேஷன் வந்து ஒழுங்காக நடக்காது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு அந்த ப்ரெக்னென்சியில் வந்து டிலே ஆகுறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நார்மலாக வந்து ஓவரியிலேருந்து ஓவம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து முதிர்ச்சி அடைஞ்சு ஸோ அந்த எண்டுக்கு வந்து நம்மளுக்கு வெடித்து ஃபெம்ப்ரியை மூலமாக ஃபெலோப்பியன் டியூபுக்கு வந்து தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு நீர் கட்டி இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படிங்கும்போது அந்த முதிர்ச்சி அடைஞ்ச ஓவம் பார்த்தோம் அப்படிங்கும்போது வெடித்து வெளியில் வராமல் உங்களுக்கு உள்ளக்கே தங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து நம்ம நீர்க்கட்டி, தமிழில் வந்து நீர்க்கட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு முதிர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு வெளியில் வெடித்து வராமல் உள்ளக்கே வந்து நம்மளுக்கு அந்த ஓவரிக்குள்ளேயே வந்து நிறைய சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சேரும் போது நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் சுற்றி நம்மளுக்கு அதை அப்படியே வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம தமிழில் வந்து நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக டிலே ஆக தான் செய்யும். நம்ம அந்த நீர்க்கட்டியை கரைச்சி கொண்டு வரும்போது தான் அடுத்தது நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த ஓவுலேஷன் கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும்போது மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்துட்டு வரோம்.
ஸோ நீர்க்கட்டியை கரைக்கிறதுக்கு மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அதை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த நீர்க்கட்டியெல்லாம் கரைஞ்சி ப்ரீஹெச் வழியாகவே நல்லாவே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ரெபிள் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா. வரும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு வாங்கம்மா. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. வணக்கங்க. சொல்லுங்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாங்க. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வயசு 50 ஆச்சுங்க. ம். கால் மடக்குல ஜவ்வு கிழிஞ்சிட்டு சொல்றாங்க. ஒரு 10 மாசமா நடக்க முடியாது, குறுக்க முடியாது, நீட்ட முடியாது. ஓகே, சரிம்மா. ஓகே, வீக்கம் ஏதாச்சும் இருக்கா காலில்? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சரி, நீட்ட மடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமாங்க, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஜவ்வு கிழிஞ்சிருச்சு மடக்கல. ஓகே, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்க அதை பண்ணல. ஓகே, மாத்திரை கொடுத்தா நல்லா இருக்குதுங்க, அப்புறம் 2வது வலிக்குது. சரிம்மா. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து சில பேருக்கு பார்த்தோம்னா ஸோ அடிபடுறதுனாலையோ கீழே விழுகிறதுனாலையோ என்ன ஆகும்னா லெகமெண்ட் டேர் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது சில பேர் வந்து உடனே சரியாயிடும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப நாள் வந்து அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், பாதிப்புகள் உள்ளக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எருக்க நிலை கிடச்சிச்சு அப்படிங்கும்போது ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா தீயில வாட்டி நீங்கள் வந்து ஸோ எங்கே வந்து உங்களுக்கு பெயின் இருக்குது, அந்த லெகமெண்ட் டேர் இருக்கோ ஸோ அங்கே வந்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு ஒயிட் கிளாத், நம்மளுக்கு காடா துணி சொல்லுவோம்ல, ஸோ அதை வந்து நல்லா வச்சு கட்டிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பெயின் நல்லாவே ரிலீஃப் ஆகும். வீக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா கம்மியாகும், இல்லை ரத்தக்கட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு அந்த லிகமெண்ட் டேர் நல்லாவே வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரம் சரியாக ஆரம்பிச்சிருமா. அதே போல் நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா. நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் சென்னையில இருந்தா மேம் பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 37 மேம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல வந்து எப்ப பாரு வீக்கமாவே இருக்குது மேம். ஊதிட்டு நீர் கோத்துட்டு தூங்கி ஏஞ்சோம்னா பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா ஊதிடுது. கண்ணெல்லாம் மறைக்கிற அளவுக்கு முகம் வந்து ரொம்ப வீங்கிடுது. தலை பாரமா இருக்கும் மேம். அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு 1 இயராவே இருக்குது. ஆனா நான் டேப்லெட் எடுத்தேன்னா ஜஸ்ட் ஒரு 3 days 4 days அது ரெக்கவர் ஆகும். திரும்ப பாத்தீங்கன்னா அந்த நீர் வந்து அதுல முகத்துல வீங்கிடும் மேம். அதே மாதிரி ஹாட் வாட்டர் வச்சு கூட தலையில தண்ணி ஊத்தினாவும் ஃபேஸ் வாஷ் பண்ணாலோ அந்த மூச்சு திணறல் வருது முகத்துல நீர் அதிகமா இருக்கும்போது. சரிம்மா. ஓகே, ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா போது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு சைனசைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபேஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது தூங்கி எழுந்திரிச்ச பிறகு ஒரு மாதிரி அதந்து இருக்கும். ஃபேஸே வந்து நல்லா பஃபினஸாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த எல்லா சைனஸ் ஸ்பேஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சைனஸ் ஸ்பேஸும் இருக்கும். மூக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிலரி சைனஸ் இருக்கும். ஸோ அதே போல் காது பக்கங்களில் நம்மளுக்கு எத்மாய்ட் சைனஸ் இருக்கும். ஸோ இந்த இடங்கள்லனா நம்மளுக்கு நீர் சேர்ந்துச்சு அப்படின்னா ஸோ அந்தந்த இடங்களில் நம்மளுக்கு வீக்கம் கொடுக்கணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கன்னம் பக்கத்தில் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சோன்னா நல்லா வீங்கி இருக்குது, ஸோ ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேஸ் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளுக்கு நம்மளுக்கு நீர் சேருது அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தோம் அப்படிங்கும் போது நசியம் ஸ்டீம் தெரப்பி கொடுத்துட்டு வரோம். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா மூக்குக்குள்ளே நம்ம மூலிகை எண்ணெய் வந்து ஊற்றி நம்மளுக்கு ஸ்டீம் கொடுப்போம், ஹாட் ஸ்டீம் கொடுப்போம். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம நீரெல்லாம் களைச்சி நல்லாவே வந்து வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இது எடுத்தோடனே பேஷண்ட் வந்து நல்லா ரிலீஃபாக இருக்குது, ஸோ மூக்கு அடைச்சிட்டு இருந்துச்சு, எனக்கு தலை பாரமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, ஸோ இப்போ பண்ணோன்னே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணி அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு அந்த சளி எல்லாமே நல்லா வந்து துப்புவாங்க. ஸோ அதை நல்லாவே உள்ள நீரெல்லாம் களைஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை டி நகர் பிரான்ச்சுக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். செல்வரஞ்சனிங்க மேடம், மதுரையில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? காது இறஞ்சிக்கிட்டு எனக்கு தாங்க மேடம். உங்க வயது சொல்லிட்டு இறஞ்சிக்கிட்டே இருக்கு. வயது 52. வணக்கம்மா. காது இறஞ்சிக்கிட்டே இருக்குங்க மேடம். கால் வலி இருந்துகிட்டே இருக்கா? காது வலி அந்த ரொம்ப ஒவ்வொரு நேரம் குளிர்ச்சியானது சாப்பிட்டா வலிக்குது, இல்லைன்னா இறையுது, கீழே இறஞ்சிக்கிட்டே இருக்குங்க மேடம்.
சரி ஓகேம்மா. ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கல்லீரல் பிரச்சனை இருக்கு, சரியா மாத்திரை மருந்து போட முடியல, ஓகே அலர்ஜி மாதிரி வேற இருக்கு. சரி ஓகே. அதனால இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒரு சொட்டு மருந்து வாங்கி ஊத்தி பார்த்தேன் மேடம், இன்னும் இறங்கிட்டே தான் இருக்கு கீழே. சரிம்மா. கேஸ் ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கா? வாய்வு தொல்லை இருக்கா? இல்ல அந்த இது இல்ல, சாப்பாடு வந்து கம்மியா தான் சாப்பிடுறேன். கல்லீரல் பிரச்சனையில கல்லீரல்ல போய் அலர்ஜி மாதிரி இருக்குன்ட்டாங்க. சரிம்மா ஓகே. அதனால சாப்பிடுறது ரொம்ப சாப்பிட முடியாது, இட்லி இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிம்மா ஓகே. தண்ணி ஜூஸ் எதுவும் குடிச்சாலும் இந்த மாதிரி இப்படி காது வந்து இறந்துகிட்டே இருக்கு. மோசன் போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க மேடம். சரிம்மா ஓகே. சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம்னா மோசன் போறது கஷ்டமா இருக்கு. ஸோ ஓகே. சரி, நம்மளுக்கு கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு சிறந்த மருந்து பார்த்தோம் அப்படின்னா கீழாநெல்லி. நம்ம வந்து கீழாநெல்லி வந்து நம்ம இலைகளை எடுத்துக்கலாம். ஸோ அதை நல்லா அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு லிவரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லை லிவர் மெட்டபாலிசம் வந்து கம்மியாகுது அப்படிங்கும் போது நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம், நம்மளுக்கு கால் வலி இருக்குது அப்படிங்கும் போது எதனால நம்மளுக்கு கால் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஹாஸ்பிட்டலில். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும் போது வர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு வரோம். நம்மளுக்கு கால் வலி இருக்குது, இல்லை ஜாயின்ஸில் பெயின் இருக்குது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கால் வந்து ஒலையுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து வர்மா சிகிச்சை இதெல்லாமே கொடுத்துட்டு வரோம். ஸோ இதை எடுத்துக்கும் போது நல்லாவே ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், டிவி பார்க்காதீங்கம்மா, டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஓகேம்மா, டிவி பார்க்காம பேசுங்க. யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி? எனக்கு தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 48 ம் 48 வயசு ஆகுதுமா எனக்கு. ஓகே. எனக்கு கர்ப்பப்பை எடுத்ததுல இருந்து எனக்கு உடம்பெல்லாம் எரிச்சல் ஏறிடுங்க எனக்கு. ஓகேம்மா, சரிம்மா. வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? வேறு ஏதாச்சும் சிம்டம்ஸ் காமிக்குதா? வேறு ஏதாச்சும் சிம்டம்ஸ் காமிக்குதாம்மா? புரியல என்னம்மா? வேறு ஏதாச்சும் அறிகுறிகள் காமிக்குதா? அம்மா, நீங்க டிவி பார்த்துட்டு பேசாதீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கேக்குறாங்க. ஓகே. கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறமா உடல்ல வந்து அரிப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது தவிர்த்து வேற ஏதாவது ப்ராப்ளம் தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? இல்ல எனக்கு அந்த எரிச்சல் தான். கர்ப்பப்பை எடுத்து 1 மாசம் மாசம் அந்த எரிச்சல் உடம்புல வந்துடுமா. அதுல இருந்து 1 வருஷம் 1 மாசம் ஆகுது உடம்புல அந்த எரிச்சல் வந்துமா. சரிம்மா. சுகர் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா சமீபத்துல? அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லைன்னுட்டாங்க. சுகர் பீச்லாம் இல்லைன்னுட்டாங்க. சமயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. சரிம்மா ஓகே. நிறைய பேருக்கு வந்து அந்த ஹிஸ்டெக்டோமி பண்ணினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படிங்கும் போது கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தோன்னா சொன்ன மாதிரி எனக்கு வந்து எரிச்சல் இருக்குது, இல்லை உடம்பு ஃபுல்லாக வந்து அரிப்பு இருக்குது, இல்லை வந்து எனக்கு பாடி பெயின்ஸ் இருக்குது, இல்லை ஜாயிண்ட் பெயின் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்கும். சடனாக வந்து நம்மளோட யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வேரி ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனாலேயும் வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கை கால் வலிகள் இருக்குது அப்படின்னு ஒரு காமனாக சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர்பிள் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? கீதாம்மா, கிருஷ்ணகிரில இருந்து பேசுறோம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான்மா. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா. 38ம்மா. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குது. கல்ல இருந்தா குனிஞ்சு பெருக்க முடியறதில்ல. ரைட் சைடு இந்த கடைசி கிட்ட ரொம்ப வலிக்குது. தண்ணி கூட தூக்க முடியல. வெயிட் எடுத்தா வலிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அவரு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு வந்து அழுத்தம் கொடுக்குதுமா அப்படின்னு சொன்னாரு. ஓகே.
சரி. அதனால ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு ஒரு வாரம். அப்போ டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு மட்டும் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. ஓகே. மறுபடியும் வலிக்க ஆரம்பிக்குது. வேலை செய்ய காலையில இருந்தா குனிஞ்சு தொடப்ப எடுத்து பெருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இடுப்பு ரொம்ப வலிக்குதா? சரிம்மா. ரைட் சைடு அப்படியே காலை இழுத்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. சரிம்மா, ஓகே. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இந்த லோவர் பேக்கில் வந்து பெயினாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறதோ, இல்லை ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கதோ, இல்லை கீழே அடிப்படுறதோ, ஸோ விழுகிறதோ, இந்த மாதிரியான காரணங்களை பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டிஸ்க் பல்ஜ் ஆச்சு அப்படிங்கும்போது பக்கத்தில் உள்ள ரத்த ஓட்டம், நம்ம நரம்பு ரத்த ஓட்டத்தை வந்து அழுத்தம் கொடுத்துச்சு, நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுது அப்படின்னா ஸோ எந்த பக்கம் நம்மளுக்கு ரத்த ஓட்டம் போகுதோ ஸோ அந்த பக்கம் வந்து தடைப்பட ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த சைடு காலில் வந்து பெயின் இருக்கும், இல்லை ஒரு புல்லிங் பெயின் இருக்கும், இல்லை மரத்து போகிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சென்சேஷன் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு தழுதாலை இலையை எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஒத்தரம் கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கும்போது நல்லாவே டிஸ்க் பல்ஜுக்கு நல்லாவே பெயின் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதே போல் நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையிலையும் அதுக்கான சிறப்பு சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். வர்மா தெரப்பி, பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரியான நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வரோம். அதை எடுத்துக்கும் போது நல்லாவே நம்மளுக்கு அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். நீரை வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் பாண்டியம்மாங்க, தேனியில இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் பேசணும். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. வயசு வந்து 23 மேடம். ஓகே. 2 கேள்வி கேட்கணும் மேடம் எனக்கு. ஓகேம்மா, கேளுங்கம்மா. தூங்கி எழுந்திரிச்சு இந்த காலை வந்து ஊண்டவே முடியல மேடம், ரொம்ப வலி இருக்குது. சரி, ஓகே. செகண்ட் வந்து மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு, குழந்தைங்க இல்லை. ஓகே, சரிம்மா, ஓகே. ஸோ பாதம் வந்து வலிக்குது, காலையில் எழுந்திரிச்சோன்னே வலிக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த ஹீலில் பாதத்தில் ஃபுட்டில் வந்து ரொம்ப பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப வந்து நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோம், ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு காலிலே இறங்குது அப்படிங்கும் போதும் அந்த வலிகள் வந்து வரலாம். இன்னொன்று என்ன அப்படிங்கும் போது நம்மளுக்கு எல்லா ஜாயிண்ட்ஸுமே ஃபுட்டோடு சேர்த்து எல்லா ஜாயிண்ட்டுமே பெயின் இருக்குது அப்படிங்கும்போது ஆரி இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெயினாக அது மட்டும் வலிக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலே, இல்லை ஒபிசிட்டி ரொம்ப வெயிட் போட்டிருக்கோம் அப்படிங்கும் போது ஸோ அந்த வெயிட்டை வந்து நம்மளோட கால்கள் தாங்க முடியல அப்படிங்கும் போது நம்மளுக்கு பெயின் வந்து வரலாம். மேஜராக வந்து இதனால தான் நம்மளுக்கு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். இன்னொன்று என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ மேரேஜ் ஆகி உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு யூட்ரஸில் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் நடக்குதா, ஓவிலேஷன் எல்லாம் கரெக்டாக நடக்குதா, ஸோ அதே போல் நம்மளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வந்து ஃபைப்ராய்டு இருக்கா, இல்லை சிஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு பிசிஓடி இருக்கிறதுனாலே வந்து ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போகலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹார்மோனல் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்குது நம்ம பாடியில் அப்படின்னாலும் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போகலாம். இன்னொன்று தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு தள்ளி போகலாம். ஸோ அதே போல் பார்த்தோன்னா உள்ளுக்கு வந்து நம்மளுக்கு யூட்ரஸ்குள்ளே பார்த்தோம் அப்படிங்கும் போது எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது 9 to 11 mm வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான், ஸோ கம்மியாக போச்சுனாலும் நம்மளுக்கு பிரச்சனை. எதனால நம்மளுக்கு ப்ரெக்னன்சி இன்னும் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும். நேரை வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய தோல் சார்ந்த நோய்களை பற்றி ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ அதை பற்றி இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சோம், அடுத்தடுத்து காலர்ஸ் வந்ததுனால பேச முடியல. ஸோ நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களை, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.